Cinebox நேயர்களுக்கு வணக்கம் and welcome to this video daily cinema updates. டெய்லி சினிமா அப்டேட்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நான் சோஷியல் மீடியாக்குள்ளே உள்ளே போன உடனே இதே தான் போட்டிருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஆஹா, ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் சேடாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர் சினி இண்டஸ்ட்ரி 32 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஹேஷ்டாக் எல்லாமே என்ன போட்டிருக்காங்கன்னா 32 இயர்ஸ் ஆஃப் தளபதி விஜய் அப்படின்னு போட்டிருக்காங்க. 32 இயர்ஸ் ஆஃப் தளபதி விஜய் அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட லாஸ்ட் படம் வேறு இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் சார் பாலிடிக்ஸ் போயிடுவார். ஸோ படம் இதுக்கப்புறம் வராதே அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு. பட் ஆனால் தளபதி விஜய் அவர் 32 வருஷம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்து இவ்வளோ பெரிய ஆக்டர்ப்பா. அவர் பேன் இண்டியா அளவுக்கு பயங்கரமாக தெரிஞ்சிட்ட ஒரு ஆக்டர் தான் சொல்லணுமே. விஜய் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட 32 இயர்ஸ் இன்னைக்கு பயங்கரமாக ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாலிடிக்ஸ் போகிறாரு. அது நமக்காக தான் வராரு. பட் இருந்தாலும் படம் கொஞ்சம் ஒரு 2-3 படம் நடுவு நடித்தா நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம், நம்ம தளபதி விஜய் அவரோட லாஸ்ட் மூவிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மூவி நடிக்கிறாரா இல்லை ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரிஷாவோட அடுத்தடுத்த மூவி லைனப்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி, அப்புறம் குட் பேட் அக்லி, சூர்யா 45, தக் லைஃப், அப்புறம் விஸ்வாம்பரா, அப்புறம் ஐடென்டி. ஓ மை காட், 6 மூவி அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஸோ 1 by 1 எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இன்னும் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரிஷா அவர்கள் சூர்யா 45ஓட ஷூட்டிங் இன்னைக்கு அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு கோவிட் செட்டப் போட்டு அங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ பார்க்கலாம், நம்ம சூர்யா 45 யார் எடுக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம ஆர்ஜே பாலாஜி அவங்க தான் எடுக்கிறாங்க. அவர் மாசாணி அம்மன் அப்படின்ற ஒரு படமும் எடுக்க போகிறாரு. அது நம்ம த்ரிஷா தான் லீட் ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவரோட டைரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா 45ல் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நம்ம த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மூவி லைனப்ஸ் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமாக த்ரிஷா பற்றி வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் அவரோட மூவி ப்ராஜெக்ட் பற்றின ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்தது என்ன ப்ராஜெக்டோட அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்சன் டைரக்ஷனில் ஜெயிலர் 2 அந்த படம் நடிக்க போறாரு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 ப்ரோமோவோட ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஷூட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EVP ஃபிலிம் சிட்டியில் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரோமோவில் நம்ம நெல்சன், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மாஸ் என்ட்ரி பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோமோ நம்ம தலைவரோட பர்த்டே டிசம்பர் 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆஹா, இந்த அப்டேட் கிடைச்ச உடனே ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருக்கு. கரண்டாக இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியும். பட் அதுலேருந்து ஏதாவது டீசரோ இல்லை ஃபர்ஸ்டிங்காக தான் விடுவாங்கன்னு பார்க்குற விட மாட்டாங்க. மேபி டிசம்பர் 12க்கு விட வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம், நம்ம ஜெயிலர் 2ஓட ப்ரோமோ டிசம்பர் 12 வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நயன்தாரா அவர்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கவின் கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் 2-3 படம்லாம். ஸோ இன்னொரு படம் நடிக்க போகிறாங்க. இந்த படத்துக்கு யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரை செந்தில்குமார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஜண்ட் சரவணாவோட செகண்ட் ஃபிலிமை இவர் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட டைரக்ஷனை நம்ம நயன்தாரா நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம ஷோகாத்தேன் அவர்கள் லீட் ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சும்மா கேமியோ மாதிரியாச்சும் வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் மகள் திருமேனி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம விடாமுயற்சி அந்த படத்துல இருந்தால். இந்த படத்தில் நம்ம தலை, அப்புறம் த்ரிஷா, அர்ஜுன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அண்ட் டீசர் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த டீசரோட ரெஸ்பான்ஸை பார்க்கணுமே, அடடா என்ன தெரியுமா ஹேஷ்டாக் போடுறாங்க, கடவுளே அஜித்தே, அது என்னன்னே தெரியலங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஆனால் அப்பப்போ நானே அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் என்னம்மா புதுசாக அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசர் விட்டாங்க. அடுத்தது என்ன, ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். நெக்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக பொங்கலுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் எல்லாம் வந்துடும். டீசர் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோட லாஸ்ட் அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ராஜசேகர் அவரோட இயக்கத்தில் நம்ம சித்தார்த், ஆஷிகா ரங்கநாதன் இவங்களோட நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க மிஸ் யூ இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க.
இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து November 29th வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் சில பல காரணங்கள்னால இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி போட்டாங்க. ஸோ ஃபைனலாக அந்த ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. December 13th அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பார்க்கலாம் நம்ம சித்தார்த் அண்ட் அஷிகா இவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது அண்ட் இந்த எந்த மாதிரி கதையாக இருக்கும் அப்படின்றது சீரியஸாக என்னால் இமேஜினேஷன் பண்ண முடியல. ஏன்னா மிஸ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ December 13th அன்னைக்கு போய் பார்க்கலாம். அண்ட் இந்த படம் வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோட ஃபைனல் எண்ட் அப் வந்தாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கலர் பாக்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின், டேரக்டர் ஒரு மூவி பற்றின அப்டேட் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் தரேன். அண்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் உங்கள் நதியா. டாடா.